ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சிக்கன் சலாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காயில் ஒரு 4-5 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே அதே அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்தாச்சு. அதே அளவுக்கு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இது கூடவே உங்களுக்கு தக்காளி தேவைன்னா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ தக்காளி சேர்க்கல. இது போல் ஃபில் ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட பெரிய சைஸ் போல், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கூடவே உதிரி உதிரியாக எடுத்த ஃப்ரை பண்ண சிக்கன் பாருங்கள், இதை இதில் சேர்க்க போகிறோம். எல்லாமே ஒரே அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 4-5 ஸ்பூன் வர்றது மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவை இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் உப்பும் பெப்பரும் சேர்க்க போகிறேன். உப்பு ஒரு அரை ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்குறேன். சிக்கனில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, ஆனால் அந்த காயில் இல்லை, அதனால் அதுக்காக சேர்க்குறேன். பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எரிப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மிக்சிங்கில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அந்த சிக்கன் கூட இந்த காய் ப்ளஸ் அதில் உள்ள பெப்பர், சால்ட் எல்லாம் நல்லாவே சேரணும். அந்த குக்கும்பர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சலாட் இது. நான்வெஜ்ஜு சாப்பிட்ற எல்லாருமே இது விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு சலாடு. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மசாலாஸ் ரொம்ப சேர்க்காததுனால குட்டீஸ் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்கவுமே அது அவ்வளோ எம்மியாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.